வேலூரில் வருவாய்த்துறை சங்கங்களின் சார்பில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி குடும்பத்துடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 400க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டனர். சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். தமிழக அரசே, மாநில அரசே, தமிழக அரசே, மாநில அரசே, வருவாய் கிராம ஊழியர் முதல் வட்டாட்சியர் வரையிலான வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தினை வழங்க வேண்டும், வழங்க வேண்டும். மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தினை வழங்க வேண்டும், வழங்க வேண்டும். தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பிலே 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 24/2/2026 முதல் 9வது நாளாக இன்று போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் முதலாவதாக தமிழகம் முழுவதும் 42,000 ஊழியர்கள் கலந்து கொண்டும், அதேபோல் வேலூர் மாவட்டத்தில் சுமார் 700 நபர்களும் கலந்து கொண்டுள்ளார்கள். மேலும் முதலாவதாக வேலை நிறுத்தமாகவும், இரண்டாவதாக தொடர் காத்திருப்பு போராட்டம் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்தோம். திரும்பவும் எங்கள் மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசப்படவில்லை. இந்த 9 அம்ச கோரிக்கைகளும் முத்தான கோரிக்கைகளாகும். வருவாய்த்துறை என்பது மற்ற துறைகளைப் போன்று ஒரு சாதாரண துறை அல்ல. மற்ற துறைகளின் திட்டங்களையும் அமல்படுத்தக்கூடிய துறை. அதே போன்று மணல் கொள்ளை போன்ற கொள்ளையில் ஈடுபடும் போது அதை தடுக்க முற்படும் போது கிராம நிர்வாக அலுவலர்கள் உட்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் நிறைய பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இதை தடுத்திடும் பொருட்டு பணி பாதுகாப்பு சட்டம் வழங்கப்பட வேண்டும். அதே போன்று கிராம உதவியாளர்கள் என்பவர் கடைகோடி ஊழியனுக்கும் அந்த திட்டங்களை கொண்டு செல்லக்கூடிய ஊழியர்கள். அந்த ஊழியர்களுக்கு சம்பளம் என்பது மிக சொற்போலவே. எனவே அவர்களுக்கு வரமுறைப்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்கப்பட வேண்டும். அதே போன்று கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு அவர்களுடைய கல்வித் தகுதியானது கிராஜுவேட் அடிப்படையில், அதாவது 1984 10வது நிர்ணயித்து இன்னைக்கு வரை அதே தான் சரிப்படுத்திட்டு வராங்க. இதை மாற்றி கிராஜுவேட் என்ற அடிப்படையில் வச்சு டிஎன்பிஎஸ்சி எடுக்கணும்னு சொல்லிட்டோம். அதே போன்று வருவாய்த்துறை என்பது கொரோனா போன்ற பேரிடர் காலங்களிலும் சரி, பேரிடர் காலங்களிலும் சரி, அனைத்து துறைகளின் திட்டங்களையும் சரி ஒழுங்காக முன்மாதிரியாக கொண்டு செல்லக்கூடிய துறை. தற்போது கூட சிறப்பு எஸ்ஐஆர் திட்டமான சிறப்பு தேர்தல் பணிகளை சிறப்பாக செய்து முடித்தார்கள். அதே போன்று வரக்கூடிய தேர்தலில் 24 மணி நேரமும் பணி செய்யக்கூடிய இந்த வருவாய்த்துறைக்கு வழங்கப்படும் ஊதியமானது மிகவும் குறைந்த அளவு. எனவே மற்ற துறைகளுக்கு வழங்கப்படுவது போல் அல்லாமல் நம்ம துறைகளுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கோரிக்கை வச்சிருக்கிறோம். அதுக்கடுத்ததாக கல்வி அடிப்படையான பணி நியமனம், கல்வி அடிப்படையான பணி நியமனம் என்பது 5% என்பதை 25% உயர்த்தி வழங்கப்பட வேண்டும். அதே போன்று வருவாய்த்துறையில் பணிச்சுமை என்பது மிக அதிகப்படியான பணிபொருளாக உள்ளது. இதனை குறைத்திட அரசாணை வெளியிட வேண்டும் என்ற 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 3 கட்ட போராட்டங்களாக நாம் நடத்தி வருகிறோம். இந்த போராட்டத்தின் வாயிலாக நாம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், எங்களுடைய மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசுங்க. நாங்கள் அதுதான் கேட்குறோம். அழைத்து பேசி அரசாணைகளாக எங்களுக்கு 9 அம்ச கோரிக்கைகளை நீங்கள் வெளியிடுங்க. நாங்கள் முதலாவதாக இந்த போராட்டம் 1.5 ஆண்டுகளாக நாங்கள் வச்சுருக்கோம். நாங்களாம் இந்த போராட்டத்துக்கு வரல. வந்த போராட்டத்தில் நீங்கள் பேசி இந்த போராட்டத்தை எங்கள் மாநில நிர்வாகிகளை பேசி முடித்திட வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன்.